ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இன்னைக்கான திருப்பதி திருமலையோட தரிசன நிலவரங்கள் கூடவே திருமலையில இருந்து நிறைய அப்டேட்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. அது எல்லாத்தையுமே பார்க்கலாம். இன்னைக்கு காலையில மந்த்லி நடக்கக்கூடிய டெய்லி ஈஓ ப்ரோக்ராம் ஆனது நடந்துச்சு. ஸோ அந்த ப்ரோக்ராம்ல நிறைய பக்தர்கள் சொன்ன ஃபீட்பேக்கும் அதே மாதிரி டிடிடி எடுத்திருக்கக்கூடிய முக்கியமான முடிவுகள் எல்லாமே அப்டேட் வந்ததுக்கு அப்புறமா நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்றேன். ஸோ வெப்சைட்ல வந்து அப்டேஷன் வந்து கொடுப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் நான் உங்களுக்கு கண்டிப்பா ஷேர் பண்றேன். இந்த வீடியோல நேத்து நடந்த ஒரு சில மீட்டிங்ல எடுத்த முக்கியமான முடிவுகளையும் அதே போல திருமலையில பக்தர்களோட கூட்டம் வந்து அதிகமாயிருச்சுங்க. நேரடியா போகக்கூடிய சர்வ தரிசனத்துல வெளியில வரைக்கும் லைன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டிடிடி வந்து அபிஷியலா பிரஸ் அப்டேட் வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ அதையும் பார்க்கலாம். அதே போல இன்னைக்கு ஆஃப்லைன்ல எஸ்எஸ்டி டோக்கன் வந்து இப்போ 11 மணி ஆகுது காலையில. இப்போ டைம்ல ஏதாவது அவைலபிள் இருக்கா, என்ன மாதிரி ஸ்டேட்டஸ் அப்படின்றதையும் நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் தரிசனத்துக்கான நேர அப்டேட் வந்து பார்க்கலாம். டிக்கெட் இல்லாம போகக்கூடிய டைரக்ட் தர்ஷன் வந்து 24 மணி நேரம் ஆகுது அப்படின்றத டிடிடி வந்து அபிஷியலா கொடுத்திருக்காங்க. கம்பார்ட்மெண்ட் எல்லாமே ஃபில் ஆகி வெளியில டிபிசி வரைக்குமே நமக்கு அவுட் சைட் லைன் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை தான் ஆகுது. வார இறுதி நாட்கள் சனி ஞாயிறு 2 நாளும் இன்னும் கூட்டம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. நார்மலா தானே போயிட்டு இருந்துச்சு, ஏன் திடீர்னு இந்த வியாழக்கிழமைக்கு அப்புறம் இவ்வளவு க்ரௌட் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். எப்பவுமே வியாழக்கிழமை நேத்திர தரிசனம் அப்படின்றனால கூட்டம் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும். ஆஃப்லைன்லயும் உங்களுக்கு எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் எல்லாம் நேத்து சீக்கிரமாவே தீர்ந்துருச்சு. ஸோ இன்னைக்கு காலையில இருக்கக்கூடிய டிக்கெட்ஸ் கூட இஷ்யூ பண்ணாங்க நேத்து, அதுவுமே சீக்கிரம் தீர்ந்துருச்சு. கூட்டம் வந்து இன்னைக்கு காலையில எல்லா கவுண்டர்லயுமே அதிகமா இருந்ததா பார்க்க முடிஞ்சது. நம்ம குரூப்லயும் நிறைய பேர் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. இது இன்னைக்கு காலையில நம்ம குரூப்ல வந்து ஒரு நண்பர் ஒருத்தர் ஷேர் பண்ண ஒரு வீடியோ தான். உங்களுக்கே பார்த்தாலே தெரியும் கியூல வந்து எவ்வளவு பேர் வெளியில வந்து வெயிட் பண்றாங்க டோக்கன் வாங்குறதுக்கு அப்படின்றது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். எல்லா கவுண்டர்லயுமே அந்த அளவுக்கு கூட்டம் வந்து இருந்துச்சு. இது வந்து பாலாஜி பஸ் ஸ்டாண்ட் பூதேவி காம்ப்ளெக்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அங்கதான் இந்த க்ரௌடு. அதே மாதிரி வந்து சீனிவாசம் காம்ப்ளெக்ஸோட க்ரௌடு தான் இந்த போட்டோ. இன்னைக்கு வந்து இங்கேயுமே டோக்கன் வாங்குறதுக்கு காலையிலேயே வந்து இன்னைக்கான தர்ஷன் டோக்கன் வாங்குறதுக்கே இவ்வளவு க்ரௌடு. ஸோ இவ்வளோ பேர் 2:15 வந்து இவ்வளோ பேர் இருந்திருக்காங்க. ஸோ 2:15 தான் இந்த ஃபோட்டோ வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. இது வந்து பூதேவி காம்ப்ளெக்ஸ்ல அந்த லைன்ல வந்து கேட் ஓபன் பண்றதுக்கு முன்னாடி எவ்வளோ பேர் நிக்கிறாங்க அப்படின்ற ஒரு ஃபோட்டோவும் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அடுத்தது வந்து இன்னைக்கு காலையில உங்களுக்கு பூதேவி காம்ப்ளெக்ஸ்ல இன்னைக்கு மத்தியானம் 2 மணில இருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்லாட் டிக்கெட் வந்து கொடுத்துருக்காங்க. டெய்லியும் வந்து 10,000 டிக்கெட்ஸ் வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்ததா எஸ்எஸ்டி டோக்கனும் இன்னைக்கு காலையில 11 மணி ஸ்லாட்ல இருந்து கொடுத்துருக்காங்க. ஸோ காலையில 11 மணி 12 மணி 2 ஸ்லாட், அதுக்கப்புறம் 2 மணில இருந்து நைட்டு 9, அதுக்கப்புறம் வந்து 11 மணி ஸ்லாட், 10 மணி ஸ்லாட் கொடுக்கல, நைட்டு 11 மணி ஸ்லாட் வரைக்குமே காலையில வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது கொடுத்துருக்காங்க. 4:30 மணிக்கெல்லாம் உங்களுக்கு அவைலபிலிட்டி காட்டுது பாருங்க. இது வந்து கோவிந்தராஜ சுவாமி சத்திரம். ஸோ க்ரௌடு வந்து கொஞ்சம் அதிகமாக தான் அங்கே இருந்தது இன்னைக்கு. ஸ்ரீவாரி மெட்டிலையும் மத்தியானத்துல இருந்து இருக்கக்கூடிய ஸ்லாட் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு காலையில ஒரு 9 மணி அந்த மாதிரி ஸ்டேட்டஸ், 8:30 மணி ஸ்டேட்டஸ் படி பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு 4 ஸ்லாட் வந்து அவைலபிள் வந்து இருந்திருக்கு. ஸோ இதுதான் இன்னைக்கான எஸ்எஸ்டியோட அப்டேட்டா இருக்கு. அடுத்தது இன்னைக்கான தரிசன நேரம்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ டைரக்டா போகக்கூடிய தரிசனத்துக்கு 24 மணி நேரம் ஆகுது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். மேபி இது இன்னும் கொஞ்சம் குறையலாம், இல்லைன்னா நாளையில இருந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் வந்து இருக்கு. இதுவே நீங்க திவ்ய தரிசன டிக்கெட்டோ இல்லைன்னா எஸ்எஸ்டி டிக்கெட் வாங்கிட்டு போனீங்கன்னா 3ல இருந்து 5 மணி நேரம் தான். நிறைய பேர் இது ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு கேக்குறீங்க. வித்தியாசம் அப்படின்னா ஒரே ரிப்போர்ட்டிங் பாயிண்ட், ஒரே பாயிண்ட் தான். உங்களுக்கான தரிசன நேரமும் சேம் தான். என்ன வித்தியாசம் அப்படின்னு போது, நம்ம இந்த திவ்ய தரிசன டிக்கெட் வாங்கணும் அப்படின்னா நடந்து போகணும். எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கணும் அப்படின்னா நடந்து போக தேவையில்லை. அதே போல இப்போ நீங்க அலிப்பிரி மெட்டு வழியா வந்து போறதுக்காக பூதேவி காம்ப்ளெக்ஸ்ல டிக்கெட் வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க அலிப்பிரி மெட்டுல நடந்து போயிட்டு காளி கோபுரத்துக்கிட்ட உங்களோட டிக்கெட்டை நீங்க ஸ்கேன் பண்ணிட்டு போகணும். ஸோ அதுதான் டிஃபரன்ஸ். இதை பத்தி நான் இன்னும் டீட்டெயிலா கொடுத்துருக்கேன் வீடியோ, உங்களுக்கு வேணும்னா செக் பண்ணி பாருங்க. அது மாதிரி எஸ்எஸ்டி டோக்கன் அப்படின்றது நமக்கு 3 கவுண்டர்ஸ்ல வந்து இஷ்யூ பண்றாங்க. எங்க வேணாலும் வாங்கிட்டு நம்ம ஓன் வெஹிக்கிள்லயோ பஸ்லயோ ஜீப்லயோ நம்மளோட கன்வீனியன்ட் பொறுத்து நம்ம எப்படி வேணாலும் போகலாம். நீங்க வாங்கிட்டு அந்த டிக்கெட் கூட நடந்து போறதுனாலும் போகலாம், அது உங்களோட விருப்பம் தான். ஆனா மத்தபடி வந்து என்ட்ரன்ஸ் ஆகட்டும் தர்ஷன் டைம் ஆகட்டும் ரெண்டுமே சேம் தான். 300 ரூபாய் தரிசனம் இதுல நீங்க போனீங்கன்னா 2ல இருந்து 4 மணி நேரம் ஆகலாம். இதுவே ஈவினிங் டைம்ல போனீங்கன்னா கூட்டம் கொஞ்சம் அதிகமா இருந்துச்சுன்னா உங்களுக்கு டைம் வந்து முன்ன பின்ன ஆகும். சீனியர் சிட்டிசன் தர்ஷன் பொறுத்த வரைக்கும் 1/2 hourல இருந்து 1 hourக்குள்ள தர்ஷன் முடிச்சிடலாங்க. இதுக்கு ஆன்லைன்ல தான் முழுக்க நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியும். ஆஃப்லைன்ல நீங்க வந்து வாங்க முடியாது. இதுவே நீங்க வந்து ஆர்ஜித சேவா அப்படின்னு சொல்லக்கூடிய கல்யாணோற்சவமோ ஊஞ்சல் சேவா இந்த மாதிரி சேவா டிக்கெட் புக் பண்ணிருக்கீங்க அண்ட் வந்து குழந்தைகளுக்கான சிறப்பு தரிசனத்துல போறீங்கன்னா 1ல இருந்து 2 மணி நேரத்துக்குள்ள சாமி தரிசனம் பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ இதுதாங்க தரிசனத்துக்கான டைமிங் அப்டேட்டா இருக்கு. அடுத்தது வந்து டிடிடி கொடுத்திருக்கக்கூடிய முக்கியமான இன்ஃபர்மேஷன், திருப்பதியில இருக்கக்கூடிய பத்மாவதி ரெஸ்ட் ஹவுஸ்ல வந்து மீட்டிங் வந்து நடந்திருக்கு. ஸோ இந்த மீட்டிங்ல ஒரு சில முக்கியமான விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, நாளைக்கு
மே 13ஆம் தேதி வந்து சுத்த திருமலை சுந்தர திருமலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிளீனிங் ஒர்க் வந்து நடக்குது. இது எங்க நடக்குது அப்படின்னா காட் ரோட்லயும் அதே மாதிரி நடைபாதை அலிப்பிரி நடைபாதை அதே மாதிரி ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதையில நாளைக்கு வந்து நடக்குது. இது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா திருமலையில ஃபுல்லா வந்து பிளாஸ்டிக் அப்படின்ற ஒரு விஷயமே இல்லாம பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த கிளீனிங் ஒர்க்கானது பண்றாங்க. அதே போல பக்தர்களும் வந்து முடிஞ்ச வரைக்கும் மக்காத பிளாஸ்டிக் கொண்டு வரதை அவாய்ட் பண்ணணும். அண்ட் திருமலையில இருக்கக்கூடிய அந்த ஸ்டாஃப் எல்லாமே வந்து பக்தர்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாளைக்கு வந்து இந்த கிளீனிங் ஒர்க் வந்து நடக்குது. அதுக்கு அடுத்தது இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா மே 14ஆம் தேதியில இருந்து 18ஆம் தேதி வரைக்கும் 5 நாளைக்கு பிரம்மாண்டமா ஹனுமன் ஜெயந்தி விழா வந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. இது எங்கெல்லாம் நடக்குது அப்படின்னா அஞ்சனாத்ரி, ஆகாச கங்கா, ஜபாலி, நடநீராஜன வேதிகா, தர்மகிரி வேத விஞ்ஞான பீடம், பேடி ஆஞ்சநேய கோயில்ல இந்த 5 நாளுமே உங்களுக்கு ஹனுமன் ஜெயந்தி வந்து நடக்குது. யாராவது மே 14ல இருந்து 18 வரைக்கும் போறீங்க அப்படின்னா கண்டிப்பா மிஸ் பண்ணாம ஆஞ்சநேயர் கோயில் போயிட்டு வாங்க. உங்களுக்கு எதுல கன்வீனியன்ட் போக முடியுதோ அங்க போயிட்டு வாங்க. ஸோ கோவிலுக்கு பக்கத்துலேயே நமக்கு பேடி ஆஞ்சநேயர் கோயில் இருக்கு, நம்ம அங்க கூட போயிட்டு வரலாம். ஸோ இதுக்கான அரேஞ்ச்மெண்ட்டுமே நடக்குது. ஸோ அதையும் டிடிடி வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது வந்து இந்த லட்டு கவுண்டர்ஸ் வந்து அதிகமா இருந்துச்சு அப்படின்னா நம்ம அங்க லட்டு வாங்குறதுக்கு ரொம்ப நேரம் வெயிட் பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பக்தர்களோட ஒரு ஃபீட்பேக்காவே இருக்கு. ஒவ்வொரு டைமும் வந்து டெய்லி வியூலையும் ஒரு சிலர் வந்து அதை ஃபீட்பேக்கா சொல்றாங்க. ஸோ அதுக்கான ஒரு முக்கிய முடிவையும் வந்து எடுத்திருக்காங்க. அது என்னன்னா ஆல்ரெடி ரன் ஆயிட்டு இருக்கக்கூடிய அந்த 30 கவுண்டர்ஸுமே வந்து பேங்க் அவங்க வந்து ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க நிதியுதவி கொடுத்து. அதே போல மீதம் இருக்கக்கூடிய கவுண்டர்களுக்கும் பேங்க் வந்து ஸ்பான்சர்ஸ் பண்ணி ஸோ அதை வந்து நடைமுறை கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி இஓ வந்து பேங்க்குக்கு வந்து ரிக்வஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதுவும் நேற்று நடந்த மீட்டிங்ல சொன்ன ஒரு முக்கியமான விஷயமா தான் இருக்கு. ஸோ இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, சனி ஞாயிறு மேபி கூட்டம் இன்னும் கொஞ்சம் அதிகமா இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்கு. இப்போ யாராவது போறீங்க, மத்தியானம் யாராவது ரீச் ஆகுறீங்க அப்படின்னா உங்களுக்கு நியர்பை இருக்கக்கூடிய கவுண்டர்ல டிக்கெட்ஸ் வந்து அவைலபிள் இருக்கான்னு செக் பண்ணி பாருங்க. இன்னைக்கான ஸ்லாட் முடிஞ்சதுமே அடுத்து நாளைக்கான காலையில ஸ்லாட் வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. அந்த டிக்கெட்ஸ் தீர்ந்துருச்சு அப்படின்னா கவுண்டர் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. நாளைக்கு காலையில தான் உங்களுக்கு திரும்பவும் கவுண்டர் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. முடிஞ்ச வரைக்கும் காலையில டைம்ல போயிட்டு கவுண்டர்ஸ்ல டோக்கன் வாங்க ட்ரை பண்ணுங்க. அப்பதான் நமக்கு வந்து சேம் டேலே தர்ஷன் பார்க்கறதுக்கான டோக்கன் கிடைக்கும். லேட் ஆகி போகும்போது ஒரு சில நாள் அடுத்த நாளுக்கான ஏர்லி மார்னிங் ஸ்லாட் வந்து கிடைக்கிறதுக்கு தான் சான்சஸ் வந்து அதிகமாக இருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து இவ்வளோ க்ரௌட் இருக்கு, நாளைக்கு இதை விட இன்னும் அதிகமாக்குவான்னு சொல்ல முடியாது. மேபி இன்க்ரீஸ் ஆகலாம். ஸோ எல்லாமே நாளைக்கு இருக்கக்கூடிய அப்டேட் நம்ம பார்த்தா தான் தெரியும். 300 தரிசன டிக்கெட்லாம் ஆல்ரெடி டிக்கெட் நீங்கள் புக் பண்ணியிருக்கீங்கன்னா எந்த இஷ்யூமே கிடையாது. டைரெக்டாக போயிட்டு வாங்குறவங்க மட்டும் அதுக்கேற்ற மாதிரி பிளான் வந்து பண்ணிக்கோங்க. இதுதான் இன்னைக்கான முக்கியமான அப்டேட்ஸா இருக்கு. வேற எந்த அப்டேட் வந்தாலும் கண்டிப்பா ஷேர் பண்றேன். நீங்க ரீசெண்டா தரிசனம் போயிட்டு வந்திருந்தீங்க அப்படின்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நீங்க பார்க்கக்கூடிய வீடியோ கீழே ஷேர் பண்ணுங்க. நிறைய பேருக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நிறைய பேர் டெலிகிராம்லயே வந்து நீங்க ஸ்டே பண்ற ரூம் இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஷேர் பண்றீங்க. ஸோ இது எல்லாமே நெக்ஸ்ட் தர்ஷன் பிளான் பண்றவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இன்னொரு பயனுள்ள பதிவுல சந்திக்கலாம். தேங்க்யூ.